அண்ட் அடுத்து லெவல் டிசைனை பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேம் ஹெவிலி என்விரான்மெண்ட் பேஸ்ட். ஸோ என்விரான்மெண்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கண்ணில் புல்லட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதான் புல்லட். நீங்கள் அதை எடுத்து கண்ணா பின்னான்னு எனிமீஸை சுடலாம். ஈவன் ஒரு கல் எடுத்து கூட ஜாம்பி அடிச்சு கொள்ளலாம். ஏன்னா கல்லுக்கும் மாஸ் இருக்கு இல்லையா, அதனால அது ஜாம்பியை இம்பாக்ட் பண்ணோம். கேமோட ஐடியாவை அப்படியே பர்ஃபெக்டாக இந்த டீம் அப்படியே டெவலப் பண்ணாங்க. ஏன்னா கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ஃபன்னாக இருக்கணும், ஒரு ஷூட்டிங் கேமாக மட்டும் இருக்கக்கூடாது, இது ஃபன் எலிமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி இவங்க இந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக எக்கச்சக்கமான இன்டராக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாஃப் லைஃப் 2 கம்ப்ளீட் மேப் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளீட் மேப்பை செல்லாக டிவைட் பண்ணாங்க. அப்படி டிவைட் பண்ணி ஒரு செல்லையுமே நிறைய இன்டராக்டிவான ஆப்ஜெக்ட்ஸை பிளேஸ் பண்ணாங்க. ஸோ அதனால கேரக்டர் மேப்பில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடத்துல இந்த கிராவிட்டி கன்னை யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை கீழே இருக்க ஆப்ஜெக்ட் எடுத்து அடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மேப்ல இருக்கும். லைக் எக்ஸ்ப்ளோசிங் பேரல்ஸ், இந்த சா பிளேடு, கல்லு, கிரனேடு, இந்த ரொட்டேட்டிங் சா பிளேடு, ஃபயரு, அதுக்குமா காரு, அதாவது காரை கூட நம்ம ஜாம்பி மேலே போட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் மேப்பில் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியும். இதனாலே இந்த கேம் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த இடத்துல உங்கள் கிராவிட்டி கன்னை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் பசில். ஸோ இந்த கேமில் எக்கச்சக்கமான பசில்ஸ் இருக்குது. அந்த பசில் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கிராவிட்டி கன்னை தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். பட் மற்ற கேம்ல இந்த கேம் ரொம்ப தனித்துவமாக இருக்கும். ஏன்னா மற்ற கேம்ல ஒரு பசிலை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வர கேம்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. பட் ஹாஃப் லைஃப் 2 அப்படி கிடையாது, நீங்கள் தான் அந்த பசிலை சால்வ் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பசிலை நீங்கள் எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். அந்த பசிலுக்கு ஒரு சொல்யூஷன் கிடையாது, எக்கச்சக்கமான சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பில்டிங் இருக்குது, 2 பில்டிங்க்கு நடுவில் நம்ம ஒரு பிரிட்ஜை வந்து கட்டணும். அதுக்காக நம்ம கிட்ட கிராவிட்டி கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தரையில் இருக்கிற எக்கச்சக்கமான பலகையை அப்படியே ஸ்டாக் பண்ணி ஒரு பிரிட்ஜ் கட்டலாம். அப்படிலாம் ஒரு பெரிய மெட்டல் பீஸ் இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் பீஸை 2 பில்டிங்க்கு நடுவில் வச்சு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெடி பண்ணி அதை நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். இந்த மாதிரி பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருந்ததால யாருமே எங்கேயுமே ஸ்டக் ஆக மாட்டோம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி மூலிமா நம்ம அந்த பசிலை சால்வ் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெஹிக்கல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஏர்போட் இருக்கு, பக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏர்போட்டில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டோரியே மறந்துடுவோம். ஏன்னா ஏர்போட்டோட பிசிக்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அது தண்ணியில் போகும்போது அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்போட்டோட ஃபீல் வேற லெவலில் இருக்கும் கேமில். அப்படி நம்ம அந்த ஏர்போர்ட்டை விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கேமோட ஸ்டோரியை மறந்துடுவோம். ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணி எக்கச்சக்கமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போதுலாம் ஒரு இடத்துக்கு போகும்போதும் நான் ஸ்டக் ஆக மாட்டேன். ஏன்னா எந்த இடமும் எனக்கு எம்டியாக ஃபீல் ஆகாது. ஏதாவது ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் நம்மளோட கிராவிட்டி கன்னை யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அந்த இடத்துல. அண்ட் அதுக்கான ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த கேமில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். இந்த கேமில் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு போர் அடிக்காது. அதை அவங்க பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க இந்த லெவல் டிசைனிங்கில். அண்ட் இந்த ஏர்போர்ட் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஏர்போர்ட்டில் வெப்பன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்ல டெவலப்பர்ஸில் அதை அவங்க ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் அவங்க வெப்பனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கேமோட ஸ்டோரி லெவல் டிசைனை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க எல்லா இடத்துலையுமே ஒரு லிமிடேஷன் ஒன்று செட் பண்ணாங்க. அதாவது ஒரு லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்ககிட்ட அட்வான்ஸான கன் இருக்கணும், அப்படின்னா அட்வான்ஸான எக்யூப்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் அந்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் செட் பண்ணாங்க. அது ஜஸ்ட்டு நார்மலான லிமிடேஷன் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம எல்டன் ரிங் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா பாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான், நம்மளை ஈஸியாக டிஃபீட் பண்ணிவிடுவான். அண்ட் மறுபடியும் நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம லெவலப் ஆனதுக்கப்புறமா அந்த பழைய இடத்துக்கு போவோம் இல்லையா, அதே மாதிரியான சிஸ்டமை இந்த கேமில் வச்சிருந்தாங்க. நம்மகிட்ட இப்போ ஒரு ப்ராப்பரான வெப்பன் இல்லை அப்படின்னா நம்மளால் அங்கே இருக்க பாஸ் கூட சண்டை போட முடியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வெப்பனை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இந்த பாஸ் கூட சண்டை போட முடியும், அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். இந்த சிஸ்டமை அப்பயே ஆஃப் லைஃப் 2 வச்சிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு, நம்ம எங்கே வேணால் போகலாம். ஆஸ் யூஷுவல் எல்டன் ரிங், செக்கிரோ, வூகாங் இந்த மாதிரி கேம்ஸில் நம்ம பார்த்த பிரின்சிபல் தான் இது அப்பவே அந்த கேமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்டிங்கோட டெஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரியல் டைமாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்டாக சினிமேட்டிக் டைமில் பில்டிங் உடையும் பாருங்களா, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளோட பிளேயர் அந்த இடத்துக்கு வந்தோடனே இனிமே அந்த பில்டிங் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. லைக் எப்படின்னா ஒரு ட்ரிகர் சிஸ்டம் மாதிரி. அண்ட் அது மேப்பில் எக்கச்சக்கமான இடத்துல இருக்கும். அதனால நம்ம மேப்பில் ஒரு இடத்துக்கு போகும்போதும் அந்த ட்ரிகர் ஆக்டிவேட் ஆகி அப்போ தான் கரெக்டாக எனிமி பில்டிங்கை ஷூட் பண்ணி பில்டிங் வெடியும். நம்மளால் அப்போ அந்த சிமுலேஷனை பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். இந்த மாதிரி அவங்க எக்கச்சக்கமான விஷயம் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க லெவல் டிசைனில். ஏன்னா நம்மளுக்கு போர் அடிக்கக்கூடாது அண்ட் நம்ம எல்லா ஈவெண்ட்டையுமே முக்கியமாக பார்க்கணும், நம்ம எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கிராவிட்டி கன் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபன்னான கேம் நம்ம விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க லெவல் டிசைனில் அவ்வளோ பாடுபட்டு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஏஐ. இந்த கேமில் இருக்க ஏஐ பற்றி சொல்லணும்னா அப்போதைக்கு ரிலீஸ் ஆன எந்த ஒரு கேம்லையுமே இந்த மாதிரி ஏஐ சிஸ்டம் கிடையாது. ஏன்னா ஏஐ என்ன பண்ணுன்னா ஹீரோ பிளேயர் இருக்கானா அவனை சுடும், அவனை கண்ணாபின்னு சுடும். பட் இந்த கேமில் அப்படி கிடையாது. இந்த கேமில் இருக்க ஏஐலாம் ஒன்று சேர்ந்து நம்மளை அட்டாக் பண்ணும். அதாவது இப்போ 4 எனிமி இருக்காங்க அப்படின்னா அவங்க 4 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு பிளான் ஒன்று ரெடி பண்ணி அந்த பிளானை நம்ம மேலே எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஈவன் இந்த கேமோட எனிமீஸ்லாம் நம்மளோட அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி ஒளிவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணாபின்னு புல்லட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க ரீலோடும் பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொல்லி புல்லட் சிஸ்டம் இருக்குது.
அண்ட் அவங்க கிட்ட கிரெனேட் சிஸ்டமும் இருக்குது. அவங்களுக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கிரெனேட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம ஸ்டன் ஆனதுக்கப்புறமா அவங்க கவரை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறமா தான் நம்மளை சுட ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஏஐ சிஸ்டமை வால்வ் அப்பயே டெவலப் பண்ணி வச்சாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கிற ஒரு எனிமி அடிச்சா பரவாயில்ல, அண்ட் அப்படியே நம்ம அந்த எனிமியை தப்பி தவறி அடிச்சிட்டாலும் அவன் மற்றவங்க கிட்ட சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து நம்மளை அடிப்பான். அண்ட் அவங்கெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பிளான் போட்டு நம்மளை அடிப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் மற்ற கேம்லலாம் அப்போ எனிமின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு பாத் இருக்கும். அந்த பாத்து மட்டும் தான் அது ஃபாலோ பண்ணும். பட் இந்த கேமில் அப்படி கிடையாது. இந்த கேமில் எனிமியால் எங்கே வேணா போக முடியும். அதாவது நம்மளோட கேரக்டர் ஃப்ரீமேன் எங்கெங்கெல்லாம் போவானோ அந்த எல்லா இடத்துக்கும் எனிமியாலையும் போக முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கிட்ட வரதுக்கான பெஸ்ட் ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஏதாவது ஆப்ஸ்டிகல் இருந்தால் அதை மூவ் பண்ணி விட்டு வருவாங்க. ஏன்னா இந்த கேமில் ஆல்ரெடி எல்லாமே ஃபிசிக்ஸ் பேஸ் தானே, அதனால எனிமியாலையும் ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ண முடியும். அவங்க அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. மற்ற கேம் மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மேலே இடிச்சுக்கிட்டு அப்படியே எனிமி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம அவங்க மேலே கிரெனேட் தூக்கி போட்டாலும் அதுலேருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டு மறுபடியும் நம்ம மேலே கிரெனேட் தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இந்த கேம் ஏஐல இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் படிக்கட்டில் நடக்கிறது. படிக்கட்டில் ஒரு என்பிசி கேரக்டரை நடக்க வைக்கிறது சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்கலாம். பட் அது கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா எக்கச்சக்கமான அனிமேஷன் லேயர் யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஐகேஎஃப்கே ஸ்விட்ச் பண்ணுறது. அண்ட் அவங்க அந்த மாதிரி படிக்கட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க பேசணும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான அனிமேஷன் சிஸ்டம் தான் இந்த படிக்கட்டில் நடக்க வைக்கிறது ஒரு கேரக்டர், அதுவும் ரியல் டைம்ல. பட் இந்த கேம்ல அது ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு எனிமி கேரக்டரா இருந்தாலும் சரி, இப்போ கூட ரீசெண்டா நிறைய கேம்ல நான் அந்த கிளிட்சை பார்த்திருக்கேன். ஈவன் அசாசின்ஸ் கிரீட் கேம்ல கூட எக்கச்சக்கமான அந்த கிளிட்ச் இருக்கும். நம்ம கேரக்டர் படிக்கட்டில் நடக்க வைக்கணும் அப்படின்னா ஒழுங்கா நடக்க மாட்டான். படிக்கட்டுக்கும் நம்ம கேரக்டரோட காலுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். அண்ட் அதை இந்த கேமில் ரொம்ப சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப்பே தெரியாத அளவுக்கு கரெக்டாக நம்ம எனிமி கேரக்டரோட லெக் எப்பவுமே படிக்கட்டோட சர்ஃபேஸில் ஹோல்ட் ஆகியே இருக்கும். இதுக்காக அவங்க அனிமேஷன்ஸ் கூட ஐகே அண்ட் எஃப்கே மிக்ஸ் பண்ணி அதையும் ப்ரொசீஜர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்ட்மேட் அனிமேஷன் கிடையாது. ஏன்னா ஹேண்ட்மேடாக இதை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரல் சிஸ்டமும் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நம்மகிட்ட வெப்பன் இல்லைனா எனிமி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஏதாவது வெப்பன் இருந்துச்சுன்னா எனிமி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இதில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இந்த கேமில். ஏன்னா சில இடத்துலலாம் நம்ம ஸ்டெல்த் மோடில் போனோம் இல்லையா, அப்போல்லாம் நம்மகிட்ட வெப்பன் இல்லைனா எனிமி நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே நார்மலில் இருக்கும். பட் நம்ம ஒரு வெப்பனை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் கோவம் ஆகிடும், அவங்க சொல்கிற டைலாக் கோவமாக மாறிடும். அண்ட் அவங்களோட வெப்பன் எடுத்துட்டு நம்மளை சுட ரெடியாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதால தான் இந்த கேம் எல்லாருமே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எனிமி கேரக்டருக்கு மட்டும் கிடையாது. நம்ம வேர்ல்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, என்பிசி கேரக்டர்ஸ், அதாவது நல்ல என்பிசி கேரக்டர்ஸும் இருப்பாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களோட டைலாக்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவையும் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ரிப்பீட்டட் டைலாக்ஸ் வரவே வராது. எல்லா டைலாக்ஸுமே புதுசாக இருக்கும் ஒரு தடவையும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் அவங்க சொல்கிற டைலாக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் அலெக்ஸ் இருப்பா இல்லையா, அலெக்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவள் பேசுறது, அவன் நம்மளை பார்க்குறது, அவளோட மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது ஒரு மாதிரி ரோபாட்டிக்காக தெரியாது. ஏன்னா பழைய கேம்ஸ்லாம் அப்படி தான் இருந்துருந்துச்சு. பட் ஹாஃப் லைஃப் அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் அவங்க ஏஐல புதுசாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து ஸ்டோரி டெல்லிங்கில் இந்த ஹாஃப் லைஃப் 2 ஒரு பீக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்போதைக்கு அந்த கேம்லாம் நிறைய கட்சின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ கட்சின் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை நம்மளுக்கு சொல்லுவாங்க. பட் ஹாஃப் லைஃப் 2 தான் அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஈவன் இப்போ ரிலீஸ் ஆகிற கேம் கூட ஹாஃப் லைஃப் 2ல என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக இந்த கட்சின் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த வேர்ல்டில் ஸ்டோரி நடந்துகிட்டு இருக்கும். நம்ம அந்த ஸ்டோரியை பார்ப்போம். இப்போ வர கேம்லலாம் கேமராவை லாக் பண்ணி நீ இந்த இடத்துல தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் ஹாஃப் லைஃப்ல அப்படி கிடையாது. அந்த இடத்துல கதை நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கதையை போய் கேட்கலாம். அதாவது அந்த 2 கேரக்டர் பக்கத்தில் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை தெரியும். அப்படி நீங்கள் கதையை கேட்க விரும்பல, அந்த இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த கதை உங்களுக்கு புரியாது. அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். உனக்கு கதை வேணுமா நீ கதையை பாரு, இல்லைனா நீ போய்ட்டு என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த கேமில் சொல்லியிருப்பாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துச்சு. ஈவன் சம்டைம்ஸ் பேசிக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப போராக இருக்கும் இல்லையா, அப்போலாம் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அந்த கேமில் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம அந்த இடத்துல உட்காந்து அவங்க 2 பேரும் அரை மணி நேரமாக பேசுறதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பட் இப்போ வர கேம்லாம் அப்படி தான் மூவி மாதிரி மாறிடுச்சு. ஆனால் ஹாஃப் லைஃப் 2 அப்படி கிடையாது. சினிமேட்டிக்காக ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்ததுலேருந்து ரியல் டைமாக ஒரு கதையை நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஹாஃப் லைஃப் 2லேருந்து. அண்ட் இதை இன்ஸ்பயர் பண்ணி எக்கச்சக்கமான கேம் ரீசெண்டாக வந்துச்சு. பட் இப்போ வர கேம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வர கேம்ஸ்லாம் நம்மளால கேமரா கூட மூவ் பண்ண முடியாது. கேமரா மூவ் பண்ணாலும் அதை லிமிட்டட் அமௌண்ட் தான் மூவ் பண்ண முடியும். நம்மள கேரக்டர்ஸை மூவ் பண்ண முடியாது. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் நம்மளுக்கு இருந்திருக்கும். கதை வேணும்னா நீ பார்க்கலாம், இல்லைனா நீ போய் கேம் விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. போய் இப்போ நீ கதையை பார்த்தே ஆகணும், இந்த கேமே கதை தான் உட்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளை உட்காந்து
புஷ் பண்ணி இந்த ஸ்டோரியை பார்க்க வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ ரீசெண்டான கேம் சொல்லலாம். அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு இது கியூரியாசிட்டியும் கொடுத்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்பிசி கிட்ட எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த என்பிசி கிட்ட இருந்து ஏதாவது ஸ்டோரி கிடைக்குமா, ஏதாவது விஷயம் இவன் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி என்பிசி கிட்ட எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மூலியமா எக்கச்சக்கமான தியரிஸ்லாம் இருக்கு. நான் இதை பத்தி ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். இந்த மாதிரி என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி எக்கச்சக்கமான இடத்துல நம்மளுக்கு ஸ்டோரியை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிட்டி 17 இருக்கும் இல்லையா, சிட்டி 17ல மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்ற நிலைமையை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப அழிஞ்சு போய் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை அந்த என்விரான்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு பில்ட் பண்ணி அண்ட் மக்கள் எல்லாம் அந்த இடத்துல ஓட விட்டு ஒருத்தங்கிட்டையும் நம்ம போய் கேட்கும்போது அவங்களோட கதையெல்லாம் சொல்றது அண்ட் இதெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்றது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சப்போ வால்வ் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இது சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி இந்த உலகம் அழிஞ்சு போச்சு, மக்கள்லாம் அவங்களோட உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் 2 லைன்ல. பட் அவங்க அதை பண்ணல. நீங்களே அதை கண்டுபிடிங்க, இந்த உலகத்துக்கு என்னாச்சு, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வால் நம்ம கிட்ட விட்டாங்க. அண்ட் நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது ஓகே இந்த என்விரான்மெண்ட் உடஞ்சிருக்கு, இங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற கதைகளை வச்சு நம்மளா ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆர்பிஜி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது எந்த ஒரு கட் சீனுமே இல்லாம ரொம்ப சூப்பரா அந்த டைம்ல நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஈவன் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பயோஷாக், லாஸ்ட் ஆஃப் அஸ், ஈவன் காட் ஆஃப் வார் இந்த மாதிரி கேம்ஸ் கூட இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு.